வணக்கம். 2 விதமான சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நைட்டே வந்துட்டு வெள்ளை கொண்டக்கடலை ஊற வச்சுருக்கேன். இது வந்துட்டு மசாலா சுண்டல் பண்ணுறதுக்காக இந்த சுண்டல் ஊற வச்சுருக்கோம். இதில் கொஞ்சமாக வந்துட்டு உப்பு சேர்த்து ஒரு 6லேருந்து 7 விசில் வரைக்கும் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே பாத்திரத்தில் கருப்பு சுண்டல் ஊற வச்சுருக்கேன். கருப்பு சென்னா அதையும் வந்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 6லேருந்து 7 விசில் வரைக்கும் வேக வச்சு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மசாலா சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இஞ்சி இது கூட சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா அந்த பருப்பு வந்துட்டு பொரியிற அளவுக்கு கொஞ்சம் வறுத்துக்கோங்க. உளுந்து வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலருக்கு வரணும். அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா கொஞ்சம் வாசனை போயிட்டு அதோடைய பச்சை வாசனை போனதும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற வெள்ளை கொண்டக்கடலை இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்து அதை நல்லா ஒரு பெரட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு அப்படியே வச்சுடுங்க. அந்த மசாலாலாம் அதில் ஒட்டி நல்லா வாசனை ஏறி கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது ரெடியானதும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பச்சை கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது குக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. கொத்தமல்லி அப்படியே சேர்த்துட்டு எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அடுத்தது கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கிட்டு அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக உளுந்து சேர்த்துருக்கேன், கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய் வந்துட்டு நல்லா உடச்சி அது கூட சேர்த்துருக்கேன். இதுவும் கொஞ்சம் வந்துட்டு பொரியிற அளவுக்கு அந்த உளுந்து கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். மீடியம் ஹீட்லேயே வச்சு பண்ணுங்கள். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு வெங்காயம் வந்துட்டு பொடியாக நறுக்கி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப வெங்காயம் ப்ரௌன் கலருக்கு வறுக்கணுன்ற அவசியம் இல்லை. லைட்டாக வதக்குனா போதும். அது அங்கே வந்து சுண்டல் சாப்பிடும்போது கொஞ்சம் நறுக்குன்னு இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக அந்த வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி சுண்டலில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது ரெடி ஆகிடுச்சு. இது கூட வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கருப்பு கொண்டக்கடலையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு பெரட்டிட்டு இது கூட துருவி வச்சுருக்கிற தேங்காயை இப்போ சேர்க்க போகிறோம். இது ஃப்ரெஷ் தேங்காய் கொஞ்சமாக துருவி வச்சுருக்கேன். நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா வதக்க வேண்டாம். அடுப்பில் வச்சு ஃப்ளேமில் லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் சாப்பிடும்போது அந்த வெங்காயம் தேங்காய் எல்லாமே நமக்கு நறுக்குன்னு கடிப்படுது, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபிஸ் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.